எப்போ சிக்கன் வாங்குனாலும் இந்த டிஷ்ஷ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும், ஃப்ளேவரும் வேற லெவல்ல இருக்கும். சரி, இப்ப இந்த சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன பூண்டா இருந்தா 30 கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே 8 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 8 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் வந்து காரம் கம்மியா தான் இருக்கும். ஒரு கை நிறைய கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். அதே மாதிரி மல்லித்தழையும் நான் ஒரு கை நிறைய எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தாம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது. 1 கிலோ சிக்கன் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். நீங்கள் கம்மியாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே இந்த சிக்கனோடு சேர்த்துடலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்காக. உங்ககிட்ட நார்மல் மிளகாய்த்தூள் இருந்தால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா காரம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் முட்டையும் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் சிக்கனை எண்ணெயில் பொரிக்கும் போது மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். மீடியம் சைஸில் ஒரு லெமன் எடுத்துகிட்டு அதோட ஃபுல் ஜூஸையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். உங்ககிட்ட பெரிய லெமனாக இருந்தால் பாதி பழத்தோட ஜூஸ் சேர்த்திங்கன்னா போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம சேர்த்துருக்க மசாலா இந்த சிக்கனில் நல்லா இறங்கணும். நல்லா கவர் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூடி போட்டு ஒரு வாரமாக வச்சுருங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக சிக்கனை எண்ணெயில் சேர்த்துடலாம். 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளறணும். உடனே கிளறி விட்டுறக்கூடாது, மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். 2 நிமிஷம் நல்லா நான் வேக வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு இன்னும் 2 நிமிஷம் கூட நம்ம வேக வைக்கணும். அதே மாதிரி நம்ம ரொம்ப நேரமும் வேக வச்சிடக்கூடாது. சிக்கன் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். எல்லா சிக்கனையும் திருப்பி விட்டாச்சு. 2 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது மாதிரி நம்ம கிளறி விடணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நிறைய கருவேப்பிலை சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து விட்டாலே போதும். அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுபடணும். இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கனையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் இதே மாதிரி தான் கருவேப்பிலை கடைசியாக சேர்த்துக்கணும். முன்னாடியே நம்ம சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கருகி போயிடும். கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த சிக்கனையும் கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஃப்ளேவராக ஜூஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம எந்த வெரைட்டி ரைஸோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி சேர்த்துருக்க அந்த மசாலா தான். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக கமகமன்னு வாசனையோட ஒரு சிக்கன் வறுவல் நமக்கு தயாராகிருச்சு. இந்த ரெசிப்பியில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருட்களோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் சிக்கன் எவ்வளோ ஒரு சாஃப்டாக வெந்திருக்குன்னு. கண்டிப்பாக இதை ஒரு முறை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.